வெல்கம் டு எஸ்கே டெக் ஓரியர். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, டேட்டா சயின்ஸில் ஒரு முக்கியமான பேக்கேஜ், அதாவது நம்பைங்கிற ஒரு பேக்கேஜ் எப்படி ஒர்க் ஆக போகுது. ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் அது பிகினிங்கில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்பை கம்ப்ளீட் பண்ணலாம், அது பேண்டஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்படி அதை விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கு மேட்லாப் எப்படி யூஸ் பண்ணுறது, மேட்பிளாட் அது அப்படிங்கிறது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஃபஸ்ட்டு இந்த நம்பை பேக்கேஜுங்கிறது என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, பைத்தானில் நம்ம நார்மலாக லிஸ்ட்டு யூஸ் பண்ணியிருப்போம், ஓகேங்களா, சிங்கிள் லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் 2D லிஸ்ட், அதாவது 2 டைமென்ஷனல் வச்சு யூஸ் பண்ணியிருப்போம். 3 டைமென்ஷனல் யூஸ் பண்ணும்போது எப்படி வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நம்பைங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பேக்கேஜ் வச்சு நம்ம வந்து லிஸ்ட்டில் பண்ணுற ஆப்ரேஷன் ப்ளஸ் அதோட அட்வான்ஸ்டான ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். அந்த மாதிரியான பண்ணுறதுக்காக தான் இந்த நம்பை பேக்கேஜுங்கிறது இருக்குது. ஸோ நம்மளோட மிஷின் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நம்மளோட மிஷின் வந்து உபுண்டு 18.04 வெர்ஷன், ஓகேங்களா. ஸோ இதில் பொறுத்தவரைக்கும் நம்ம டெர்மினல் வந்து நார்மல் டெர்மினலில் ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் 2 and 3 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் செக் பண்ணிங்கன்னா 2.7 இருக்கும். அதே நேரத்தில் பைத்தான் 3ன்னு கொடுத்து செக் பண்ணிங்கன்னா பைத்தான் 3 இருக்கும். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக அவங்க வந்து நம்பை எனேபிள் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் வந்து எனேபிள் பண்ணலை அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, விண்டோஸ் மிஷினோ இல்லை வேறு மிஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுவீங்க. இம்போர்ட்னா எப்படின்னாக்கா sudo pip install numpy, ஓகேங்களா. இதுதான் பேக்கேஜோட நேம். ஸோ இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுவே இருக்கும், உபுண்டு மிஷினில் ஆட்டோமேட்டிக்காக இதிலே இருக்குது. ஸோ அது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் பைத்தான் கொடுத்து செக் பண்ணிங்கன்னா, எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இம்போர்ட் numpy அப்படின்னு கொடுத்து செக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பேக்கேஜ் இம்போர்ட் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ இது பைத்தான் 3லையும் இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, அதுலேயும் செக் பண்ணால் அதுலேயும் இருக்கும். பைத்தான் 3 கொடுத்து செக் பண்ணிங்கன்னாக்கா இம்போர்ட் numpy. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மள்கிட்ட இந்த 2 பேக்கேஜுமே இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் இந்த பேக்கேஜை பற்றி பார்த்துக்கலாம். அந்த பேக்கேஜுங்கிறது எதுக்கு, நம்ம நார்மலாக இப்போ இந்த பேக்கேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். டெர்மினல்லே சொல்லித்தரேன். பைத்தான் இதில் பைத்தான் ஓப்பன் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இம்போர்ட் numpy. இந்த ASNP அப்படின்னா என்னன்னாக்கா, ஜஸ்ட் நம்ம ஒரு நேம் மென்ஷன் பண்ணிக்கிறோம். இந்த நம்பைன்னு ஒவ்வொரு இடத்துல மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக என்பின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ASNP அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை, அது ஒரு நேம் டிக்ளேர் பண்ணுறது மாதிரி, அவ்வளோதான். ஸோ A = இப்போ நம்ம NP, அதாவது இந்த நம்பை வச்சு எப்படி வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணுறது அப்படின்னாக்கா, ஓகேங்களா. இப்போ வந்து 1, 2, 3, 4ங்கிற ஒரு அரே கிரியேட் பண்ணி வச்சு, இப்போ A கொடுத்தனா என்ன வரும், அரே ஆஃப் 1, 2, 3, 4 அப்படிங்கிறது நமக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிடும். சரி, இதே தானே நான் பைத்தான்லையும் பண்ணுறேன். இப்போ அவுட்புட் வந்து நான் பிரிண்ட் ஏன்னு கொடுத்தாக்கா எனக்கு வந்து என்ன கிடைக்கும், அவுட்புட்னாக்கா ஒரு லிஸ்ட் கிடைக்கும், 1, 2, 3, 4 அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கிடைக்கும். இதே லிஸ்ட்டு தானே எனக்கு பைத்தான்லேயும் கிடைக்கும். கோர் பைத்தான் நான் இதை தானே யூஸ் பண்ணுறேன். இப்போ அதுக்கும் இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணுறதால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இது 1 டைமென்ஷனல் ஓகே, 2 டைமென்ஷனல்னா இப்போ என்ன பண்ணுவீங்க, A = np.array 1, 2, 3, ஓகே, then 4, 5, 6 இப்படி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 டைமென்ஷனலாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2 லிஸ்ட் இருக்கும். அந்த 2 லிஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு லூப் போட்டு அதுக்கப்புறம் அந்த லூப்பை ஜிப்பாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் 2 டைமென்ஷனல் கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன ப்ராப்ளம்.
வருது, இருங்க செக் பண்ணிக்கிறேன். இப்போ என்னன்னாக்கா np.arrayன்னு கொடுத்துட்டு ஓப்பன் பிரேஸில் 2 3 4 4 5 6 இந்த இடத்துல வந்து இந்த பேசிஸ் வர ஓகேங்களா. ஸோ இப்போ 2 டைமென்ஷனில் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா a = np.array அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஓப்பன் பிரேஸ் அதுக்குள்ள ஒரு லிஸ்ட், அந்த லிஸ்ட்டுக்குள்ள 2 டைமென்ஷன், அதாவது மேலே ஒரு லிஸ்ட் வரணும் அடுத்த ஒரு லிஸ்ட் வரணும். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கொடுத்துக்கணும். இப்போ ஏன்னு கொடுக்குறீங்கன்னு வைங்க, இப்போ என்ன கிடைக்குன்னா 1 2 3 4 4 5 6, அதாவது 2 டைமென்ஷனாக எனக்கு வந்துடும். ஸோ இந்த 2 டைமென்ஷனாக இருக்கும்போது நம்ம மெர்ஜ் பண்ணுறதுக்கு வந்து இப்போ வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு லைன்லேயே முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ண வேணாம், 2 லிஸ்ட் தனித்தனியாக எடுத்து பண்ண வேணாம். ஜஸ்ட் இங்கே 1 2 3ன்னு கொடுத்தது பதிலாக ஒரு லிஸ்ட்டோட நேம் கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு 4 5 6 கொடுத்தது பதிலாக ஒரு லிஸ்ட்டோட நேம் கொடுத்து அரேஞ்ச் மென்ஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும், 2 டைமென்ஷனலாக ஜென்ரேட் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து என்ன விஷயங்கள்னா, இது ரொம்ப முக்கியமாக ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட். எதை விட ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாக்கா, நார்மல் கோர் பைத்தானில் இருக்கிற அந்த ஸ்பீட் ப்ராசஸிங்கை விட numpy யூஸ் பண்ணும்போது அந்த லிஸ்ட் கன்வர்சேஷன் எந்த ப்ராசஸ் பண்ணுறோமோ, இப்போ லூப் ஒரு லிஸ்ட்டில் ஒரு 10 என்ன சொல்கிறது 10 பார்ட் மட்டும் நான் செக் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஈஸியாக பண்ணிடலாம். இதே ஒரு 1 lakh பார்ட் இருக்குது, 1 lakh டேட்டாஸ் இருக்குது, 1 lakh டேட்டாஸை நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த இடத்துல டைமிங் எடுக்கும். அந்த டைமிங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி numpy நம்ம கொண்டு வரோம். ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னாக்கா லெஸ் மெமரி. ஓகேவா, இந்த லெஸ் மெமரி என்னன்னாக்கா நார்மலாக இது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னாக்கா லென்த்து வித்து டெப்த் இந்த 3 ஃபார்மெட்டில் வச்சு இது வந்து 3 டைமென்ஷனாக இருந்தாலும் ஸ்டோர் ஆகும். 2 டைமென்ஷனாக இருந்தால் லென்த்து வித்துன்னு வச்சுக்கோம், 1 டைமென்ஷனாக இருந்தாலும் வித்து மட்டும் வச்சுக்கோம். அதாவது என்னன்னாக்கா இப்போ 1 டைமென்ஷனாக என்ன பண்ணுவோம், a = அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும், 1 2 3 4 அப்படின்னு ஒரு 4 லிஸ்ட் இருக்கும் கம்மா போட்டு. ஓகேங்களா, இதே 2 டைமென்ஷனல் என்ன பண்ணுவோம், ஒரு லிஸ்ட்டுக்குள்ள 2 லிஸ்ட் இருக்கும். அப்படி தானே, ஒரு லிஸ்ட்டுக்குள்ள 2 லிஸ்ட் இருக்கும். அது என்ன ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னாக்கா இந்த நம்ம பார்த்துக்கும் பாருங்க இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகே, இது வந்து 2 டைமென்ஷன். 3 டைமென்ஷனல் என்ன பண்ணணும்னாக்கா, இது இப்போ 1 4ங்கிறது ஹைட்டு, 4 5 6ங்கிறது எத்தனை காலம் இருக்கும், 3 காலம்ஸ் இருக்குங்களா. அப்போ வந்து இது வந்து வித்து. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஒரு நிமிஷம். இது பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனல் 2 டைமென்ஷனல். ஸோ இது வந்து மொத்தம் எத்தனை ரோ எத்தனை காலம்ஸ் இருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ 3 டைமென்ஷனல்னா என்ன இருக்குன்னா, நமக்கு லென்த் இருக்கும், வித் இருக்கும், அதே நேரத்தில் டெப்த் இருக்கும். அப்போ இதில் வந்து என்னென்ன ஆக்சஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா 0 1 2 அப்படின்னு 3 ஆக்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி நம்ம டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ இதான் பேசிக். ஓகேங்களா, வேறு இதில் வந்து அதான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இது வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஃபாஸ்ட்ங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது, லெஸ் மெமரிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸாம்பிள்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.